தேசிய மாநில அளவில் பல பதக்கங்களை வாங்கியுள்ள தமிழக வில்வித்தை வீராங்கனை ஒருவர் சர்வதேச வில்வித்தை போட்டியில் பங்கேற்க போதிய நிதி இல்லாமல் தவித்து வருகிறார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மூவலூர் கிராமத்தை சேர்ந்தவர் பியூலா. உடற்கல்வி பயிற்சி பட்ட மேற்படிப்பை பயின்று வரும் பியூலா சிறுவயதில் தடகள வீராங்கனையாக ஜொலித்தவர். பின்னர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் தடகள விளையாட்டிலிருந்து விலகினார். இருப்பினும் விளையாட்டு மீதான ஆர்வத்தால் வில்வித்தை போட்டியில் கடின பயிற்சி பெற்று பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். என் பேர் பியூலா. நான் மயிலாடுதுறையில் இருக்கேன். நான் ஒரு வில்வித்தை வீராங்கனை. எங்கள் அப்பா ஒரு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில். இது வரைக்கும் நான் நிறைய மெடல்ஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல்ஸில் மெடல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகியிருக்கேன். எங்ககிட்ட நான் இன்டர்நேஷ்னல் அட்டன் பண்ணுற அளவுக்கு போதிய வசதி எதுவும் கிடையாது. அதுக்கான உபகரணங்கள் வாங்கக்கூட எங்களுக்கு வசதி கிடையாது. கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நான் கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல்ஸ் வின் பண்ணுவேன். அது இல்லாமல் அடுத்தடுத்து இந்தியாவுக்கு விளையாட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வின் பண்ணி தருவேன்றதை நான் சொல்லிக்கிறேன். தேசிய அளவில் தங்கப்பதக்கம், மாநில அளவில் பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ள பியூலா பியூட்டானில் வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ள சர்வதேச வில்வித்தை போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். ஆனால் இதில் பங்கேற்க பியூலாவிடம் போதிய நிதி இல்லாததால் செய்வது அறியாத நிலையில் அவர் உள்ளார். என் பிள்ளை ஸ்போர்ட்ஸ் அதனால அத்லட்டிக்கில் இருந்துச்சு. அதில் உடம்பு முடியாமல் போனதெல்லாம் திருப்பி அதோடைய சொந்த முயற்சியில் ஆர்ச்சியில் சேர்ந்துச்சு. ஆர்ச்சியில் சேர்ந்து இப்போ ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு அளவுக்கு நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. வீராங்கனை பியூலா சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க மத்திய மாநில அரசோ தன்னார்வ அமைப்புகளோ முன்வர வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக ஜாவித்துடன் மயிலாடுதுறையிலிருந்து சேதுராமன்.